ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ் அண்ட் டிஎஸ்சிபி. டிஎன்எஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது, டிஎஸ்சிபி எப்படி யூஸ் பண்ணுறோங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் பார்க்கலாம். ஓகே, டிஎன்எஸ் அப்படின்னா ஓகே டிஎன்எஸ் வந்து இது நேமிங் வந்து இது ஒரு ஃபுல் ஃபார்ம் வந்து டொமைன் நேமிங் சர்வீஸ் ஆர் டொமைன் நேமிங் சிஸ்டம். ஓகே, system, this is not server, might be system. Okay, domain naming service or domain naming system. இது எப்படி ஒர்க் ஆகும்? நான் நேற்றே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு வெப்சைட் நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுன்றது. ஓகே, இப்போது நான் திரும்ப சொல்கிறேன். டிஎன்எஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக் மை ட்ரிப்பை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது மேக் மை ட்ரிப்புன்றதை நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் போகணும். இதை நான் டைப் பண்ண உடனே எனக்கு வந்து இம்மிடியட்டாக வந்து இந்த பேஜ் வந்துடுச்சு. இது எங்கேருந்து வந்திருக்கு? சர்வர்லேருந்து வந்திருக்கு. கரெக்டாக? இது எந்த சர்வர்லேருந்து வந்திருக்கு? டேட்டா பேஸ்லேருந்து இருக்குது. ஐ மீன் வெப் சர்வர் இருக்குது இதுக்கு. ஸோ அந்த வெப் சர்வர்லேருந்து எனக்கு இந்த வெப் பேஜ் வந்திருக்கு. ஓகே, ஃபைன். இது எப்படி ஒர்க் ஆகும், இது எப்படி நடக்கும்? நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து நேம் இது மாதிரி மேக் மை ட்ரிப் லைக் google.com இல்லை வேறு ஏதாச்சும் லைக் சம் அதர் instagram.com லைக் facebook.com இது மாதிரி நேமிங்கில் தான் நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இது மாதிரி நேமிங்கில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறதுக்கு facebook.com அப்படி தான் நம்மளுக்கு தெரியும். அதோடைய ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மிஷினை பொறுத்த வரைக்கும் இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் மேக் மை ட்ரிப் அப்படின்னு அடிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து எப்போவுமே வந்து மிஷினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நேம் தெரியாது, எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு மட்டும் தான் அந்த நேமிங் கன்வென்ஷன் நேமிங் இதெல்லாம் வைக்கிறோம். ஸோ மிஷினை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியாது. பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ நான் ஒரு இது அடிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு அல்காரிதம் செட் பண்ணி இருக்கும் ஆல்ரெடி. அது அந்த சர்வர் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக டிரான்ஸ்மிட் ஆகி அந்த ஐபி அட்ரஸ் ரீச் ஆகி நம்மளுக்கு ஹிட் ஆகும் இங்கே இந்த ப்ரௌசர். அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ வந்து நம்ம கம்பெனிலாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் டீம் வந்து டெவலப் பண்ணுறாங்க ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ ஒரு நம்ம இன்டர்னல் பிஸ்னஸ்க்காகவே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்னால் வந்து ஐபி அட்ரஸ் போட்டாலும் எனக்கு அந்த வெப்சைட் வரணும், என்னுடைய நேமிங் அட்ரஸ் போட்டாலும் அந்த வெப்சைட் வரணும். ஸோ இந்த கான்செப்டுக்காக தான் ரெண்டையும் ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன், ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் இருக்கும். இப்போது நான் என்னுடைய நேமிங் அந்த வெப்சைட்டோட நேமிங் போட்டாலும் எனக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகணும், ஐபி அட்ரஸ் போட்டாலும் எனக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நான் அது உங்களுக்கு எப்போ லைவாக காமிப்பேன் அப்படின்னா VMware லேப் செட்டப் பண்ணுவோம். VMware லேப் செட்டப் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஓகே VMware லேப் செட்டப் பண்ணும்போது நான் உங்களுக்கு லைவாகவே காமிப்பேன். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் லைவாகவே உங்களுக்கு பண்ணி காமிப்பேன். ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் அண்ட் ரிவர்ஸ் லுக்கப் ஜோன். ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஓனாக வந்து நம்ம ESXi க்ரியேட் பண்ணுவோம், vCenter க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி காமிப்பேன் எப்படி ஒர்க் ஆகுன்றது. ஓகே, ஸோ இது எப்படி நேம் ஃப்ரம் த நேம்லேருந்து ஐபி அட்ரஸ்க்கும், ஐபி அட்ரஸ்லேருந்து நேமுக்கும் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேக் மை ட்ரிப்புன்னு இந்த நேமிங் இருக்குது, நான் அடிச்சிட்டேன். இதுவே இதோடைய ஐபி அட்ரஸில் நான் ஐபி அட்ரஸ் போட்டு நான் லாகின் பண்ணணும்னு நினச்சாலும் எனக்கு இந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே, இது வந்து மேக் மை ட்ரிப். நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மேக் மை ட்ரிப்போட ஐபி அட்ரஸ் தெரியாது. கரெக்டாக? நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கல, எனக்கு வந்து அந்த சர்வர் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. ஏன்னா வந்து ஒரு கஸ்டமர், ஒரு யூசர், நான் யூஸ் பண்ணுற இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுற ஒரு நார்மல் கஸ்டமர். ஓகே, பப்ளிக் கஸ்டமர். இப்போ இதோடைய ஐபி எனக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிங் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. பிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். பிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சர்வராக இருந்தாலும் சரி, ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிங் அதுக்கப்புறம் அந்த ஐபி அட்ரஸோ இல்லை அந்த நேமிங் அந்த சர்வர் நேமோ கொடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த சர்வர் அப்பில் இருக்குன்னு அர்த்தம், அந்த சர்வர் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம், ஆன்லைனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சப்போஸ்
ரெக்வஸ்ட் டைம்ட் அவுட், இது இல்லாமல் ரெக்வஸ்ட் டைம்ட் அவுட் அப்படின்னு ஒரு இமேஜ் வரும். ஓகே, நான் அதை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி ரெக்வஸ்ட் டைம்ட் அவுட் இப்போ நான் பிங் பண்ண உடனே எனக்கு ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு, கரெக்டாக? சப்போஸ் எனக்கு பிங் பண்ணதும் ரெஸ்பாண்ட் ஆகலை அப்படின்னா இது ரெஸ்பாண்ட் இது மாதிரி தான் எனக்கு இப்போ வந்திருக்கு, கரெக்டாக? இது எனக்கு ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு. ஸோ என்னுடைய சர்வர் ஆன்லைனில் இருக்குது, அப்பில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த சர்வர் வந்து எனக்கு வந்து பிங் ஆகலை, இது வந்து ரெக்வஸ்ட் டைம்ட் அவுட்டுன்னு வருது. அப்படின்னா அந்த சர்வர் ஆன்லைனில் இல்லை, சர்வர் டவுனில் இருக்குது, அந்த வெப்சைட் டவுனில் இருக்குது. இதுதான் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ ஒரு சர்வர் எப்பவுமே நீங்கள் வந்து இது எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, டே டு டேயில் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சர்வர் வந்து உங்களுக்கு ரீச்சபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து பிங் பண்ணி தான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதனால் நான் இது சொல்கிறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஓகே, நவ் மூவிங் டு திஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து மேக் மை ட்ரிப்புன்னு அடிச்சிருக்கேன், பிங் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் கிடைக்குது. இதோடைய ஐபி அட்ரஸ் வந்து இதுதான் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போது இந்த ஐபி அட்ரஸை ஜஸ்ட் ஓகே, இது காமிக்கல, awsglobalaccelerator.com. ஃபைன். இப்போது நான் இந்த ஐபி அட்ரஸை இங்கே போடுறேன். எனக்கு மேக் மை ட்ரிப் ப்ரௌசர் ஓப்பன் ஆகணும். ஓகே, யா, ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ இது பேர் தான் டிஎன்எஸ். ஒரு நேமில் இருந்து ஐபி அட்ரஸுக்கும், ஒரு ஐபி அட்ரஸ்லேருந்து நேமுக்கும் கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு அந்த வெப்சைட் கொடுக்கறது. ஓகே, ஸோ இதுதான் டிஎன்எஸ், டொமைன் நேமிங் சர்வீஸ் ஆர் டொமைன் நேமிங் சிஸ்டம். டிஎன்எஸ்னால் என்னன்னு புரிஞ்சிச்சா? ஓகே, டிஎன்எஸ்க்கு முன்னாடி நான் டொமைன் எடுத்திருப்பேன் லாஸ்ட் டே, ரைட்? எஸ்டர்டே டொமைன் எடுத்திருப்பேன். இந்த டொமைனில் இருந்து தான் நம்ம வந்து இந்த டிஎன்எஸ் இதெல்லாமே வந்து ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் செட்டப் பண்ணுவோம், ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் செட்டப் பண்ணுவோம். நான் எல்லாமே வந்து அந்த நம்ம லேப் செட்டப் பண்ணும் போது நான் அதை காமிக்கிறேன். இது உங்களுக்கு இதில் புரிஞ்சிச்சா? டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகும், வெப்சைட் டு ஐபி அட்ரஸ் டு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு புரிஞ்சிச்சா? கிளியரா? இது யாருக்காச்சும் எதுனா டவுட் இருக்கா? ஓகே, ஃபைன். சரி, இப்போ பப்ளிக்காக யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்டுக்கும் நம்மளுக்கு வந்து ஐபி அட்ரஸ் தெரியாது, ஏன்னா நம்ம அந்த கம்பெனியில் வேலை பார்க்கல, நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம இது மாதிரி பிங் பண்ணி எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இது எல்லாமே வந்து பப்ளிக்காக கஸ்டமர் யூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட். ஓகே, ஃபைன். அண்ட் தென் நவ் மூவிங் டு டிஎஸ்சிபி. என் ஸ்க்ரீன் இப்படி இருக்கு. ஓகே, ஓகே, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ காமிச்சிட்றேன். டிஎன்எஸ் எஸ். ஓகே, நான் ஆல்ரெடி இதில் ஒரு டொமைன் போட்டிருக்கேன். என்னோடய இஎஸ்எக்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு, என்னுடைய வி சென்டர் ரன் ஆகிட்டுருக்கு இதில். இப்போ வந்து நான் டிஎன்எஸ், ஓகே, டிஎன்எஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் டிஎன்எஸ் மேனேஜருடைய இது வியூ. ஓகே, ஸோ என்னுடைய டிஎன்எஸ் இதுதான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் இருக்குது, ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய டிஎன்எஸ் வந்து archcloud.com அப்படின்னு ஒரு டிஎன்எஸ் வச்சுருக்கேன், ஐ மீன் டொமைன் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி ஹோஸ்ட் நேம்
இது நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே நான் உங்களுக்கு எப்போ பண்ணுவேன்னா நான் உங்களுக்கு இது மாதிரி செட்டப் போட சொல்ல உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் வியூ, இது காமிக்கணும்னு நினச்சதுக்காக ஓப்பன் பண்ணேன். ஃபைன், மூவிங் டு திஸ். ஓகே, அதே தான். இப்போ நான் ஒரு யூசர், நான் மேக் மை ட்ரிப்பை வந்து கிளிக் பண்ணேன். என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து அந்த வெப் சர்வருக்கு போயிருக்கு. அந்த வெப் சர்வர்லேருந்து அந்த டிஎன்எஸ் வந்து ரிசால்வ் ஆகி நம்மளுக்கு வந்து அதே கொடுத்துருக்கு. ஓகே, அதே மாதிரி தான் நான் வந்து ஐபி அட்ரஸ் போட்டாலும் சரி, ஐபி அட்ரஸ் போட்டாலுமே எனக்கு அந்த சர்வருக்குள்ளே போயிட்டு எனக்கு அந்த வெப்சைட்டை கொடுத்துரும். இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள். இது ஐ மீன் உங்களுடைய வெப்சைட் ட்ரான்ஸ்மிஷன் நடக்கிறது தான். ஓகே, இதெல்லாம் சேம் தான். நான் சொன்ன மாதிரி 3 ஜோன் இருக்குது. ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன், ரிவர்ஸ் லுக்அப் ஜோன், ஸ்டப் ஜோன். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் அண்ட் ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் அண்ட் தென் ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் யூஸ் பண்ணுவோம். ஸ்டப் ஜோன் வந்து தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ வந்து இது நெக்ஸ்ட்டு இது ஜஸ்ட் அகெயின் எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுது. இந்த ஜஸ்ட் பிக்சர், இஃப் யூ வாண்ட் யூ கேன் see it. அண்ட் தென் ஓகே, டிஎஸ்சிபி. நவ் கம்மிங் டு டிஎஸ்சிபி. டிஎஸ்சிபி அப்படின்னா என்ன அப்படின்னா டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் அப்படி தான், அதுதான் ஃபுல் ஃபார்ம். ஓகே, அண்ட் தென் சாரி, ஒன் மோர் பாயிண்ட் ஐ ஸ்கிப்டு ஹியர் இன் டிஎன்எஸ். ஓகே, போர்ட் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிஎன்எஸ் வந்து 53 போர்ட் நம்பர். ஓகே, இது இன்டர்வியூலாம் கூட கேட்பாங்க. நீங்கள் வந்து L1 L2 இன்டர்வியூக்கு போனீங்கன்னா மோஸ்ட்லி இன் L3ல கூட கேட்டிருக்காங்க. டிஎன்எஸ் உடைய போர்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி க்ரியேட் பண்ணிடுவீங்க டொமைனை அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக போர்ட் நம்பர் தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்எஸ் உடைய போர்ட் நம்பர் 53. இந்த போர்ட் நம்பர் மூலியமாக தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே டிரான்ஸ்மிட் ஆகுது, ஐ மீன் கன்வெர்ட் ஆகி வர்றது எல்லாமே. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நாட் ஒன்லி டிஎன்எஸ் போர்ட் நம்பர், சில இம்பார்ட்டன்ட் போர்ட் யூஸ், ஐ மீன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது எல்லாமே பேக் எண்டில் நடக்கிறது. அதுதான் போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ரோட்டோகால் மூலயமா நடக்கிறது. அந்த என்னென்ன இம்பார்ட்டன்ட் போர்ட்டுன்றதை நான் சொல்கிறேன். நான் டைம் இருந்துச்சுன்னா அந்த செஷன் எடுப்பேன், அப்படி இல்லைன்னா ஸ்கிப், இந்த டைம் ஸ்கிப் பண்ணிட்டு மேபி நெக்ஸ்ட் டைம் ஐ ட்ரை டு கவர் தட். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஓகே, நவ் ஐ மூவிங் டு டிஎஸ்சிபி. ஃபைன், டிஎஸ்சிபி போர்ட் நம்பர் வந்து 6768. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னுடைய ஐ மீன் ஒரு 4 இயர்ஸ் கெரியரில் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வியூலாம் போக சொல்ல எனக்கு வந்து டிஎஸ்சிபினா என்ன, டிஎன்எஸ்னா என்ன நிறைய கேட்டாங்க. இது ஸோ போர்ட் நம்பர் ஸ்டில் போர்ட் நம்பர்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. டிஎஸ்சிபியோட போர்ட் நம்பர் 6768. ஓகே, டிஎஸ்சிபி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, சரி டிஎன்எஸ் நான் என்ன சொல்லிட்டேன், நம்ம வந்து டொமைன் நேம் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக. ஓகே, நான் மெயின் டிஃப்ரென்ஸ் நான் இதை சொல்லிடுறேன் டிஎன்எஸ்க்கும் டிஎஸ்சிபிக்கும், நீங்கள் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஓகே, இது டிஎன்எஸ். ஓகே, இது வந்து டிஎஸ்சிபி. டிஎன்எஸ் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு கம்பெனி எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக டொமைன் நேம் இருக்கும். எல்லா கம்பெனிலையும் ஏடி இருக்கா, டொமைன் கண்ட்ரோலர் இருக்கா, கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஒரு அதுதான் மெயின் ஹார்ட் ஆஃப் த ஒரு கம்பெனியுடைய மெயின். ஏன்னா அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, ரொம்ப செக்யூர்டாக இருக்குது, யூஸரை கண்ட்ரோல் பண்ணுறது, சர்வரை மேனேஜ் பண்ணுறது, பிரிண்டர் எல்லாமே வந்து அது எல்லாமே எது மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா அந்த ஏடி டொமைன் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒரு கம்பெனிக்கும் நிறைய டொமைன் வச்சுருப்பாங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் டொமைன், லொக்கேஷன் வைஸ் டொமைன் இது மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ட்ரீ, ஃபாரஸ்ட் நேற்று எல்லாமே பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டொமைன் வச்சு க்ரியேட் பண்ணி அந்த டொமைனை யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் அதுதான் டொமைன். லைக் google.com, indigo.com, லைக் facebook.com, இதெல்லாம் தான் வந்து டொமைன், அந்தந்த கம்பெனிக்கான டொமைன். இப்போ நான் நேற்று ஒரு ஆரஞ்சுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அதில் orange.com. ஸோ என்னுடைய கம்பெனியுடைய டொமைன் என்ன அப்படின்னா orange.com. இது என்னுடைய கம்பெனிக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஒரு பில் பண்ண ஒரு செட்டப் போட்டது. கரெக்டாக. இதுவே டிஎஸ்சிபி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க. இது வந்து ஏதோ ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சு, ஒரு ஆரஞ்சுன்ற ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி, ஒரு கிட்டத்தட்ட வந்து 1 lakh எம்ப்ளாயோ 2 lakh எம்ப்ளாயோ இருக்காங்க. ஓகே, ஒரே லொக்கேஷனில் மட்டும் வந்து 2000+ எம்ப்ளாயி இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் லேப்டாப் கொடுக்குறாங்க. நான் எல்லார் லேப்டாப்லேயும் போயிட்டு நான் வந்து ஐபி கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துட்ருக்க முடியுமா? முடியாது. கரெக்டாக.
எல்லா லேப்டாப்க்கும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அவங்க லேப்டாப் டொமைனில் இருக்கும், உங்களுக்கு யூசர் வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து டொமைனில் க்ரியேட் பண்ணி ஏடியில் க்ரியேட் பண்ணி கொடுப்போம். இது மாதிரி தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம எல்லாருடைய லேப்டாப்க்கும் அந்த எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து ஐடி சப்போர்ட் இருப்பாங்க. ஐடி சப்போர்ட் வந்து எல்லாருக்குடைய லேப்டாப்லேயும் வந்து ஐபி கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்களா? இல்லை. ஸோ அது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு டிஎஸ்சிபி சர்வர் இருக்கும். டிஎஸ்சிபி சர்வரில் அந்த டொமைன், அந்த டிஎஸ்சிபி சர்வர் இதுதான். டிஎஸ்சிபி சர்வரில் அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் பற்றி நீங்கள் அவ்வளோ டீப்பாக யோசிக்காதீங்க. அந்த டிஎஸ்சிபி சர்வர்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஐபி அலோகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ இந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இந்த லேப்டாப்புடைய ஐபி என்னன்னு பார்த்துடலாமா? இது வந்து டிஎஸ்சிபியில் இருக்குது. நான் வந்து இது வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஸ்டேட்டிக் ஐபியாக நான் வச்சில்ல. ஓகே, ஸ்டாட்டிக் ஐபினா என்னென்னா, அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே, ஸ்டாட்டிக் ஐபி அப்படின்னா யூனிக் ஐபி. யூனிக்காக இந்த சிஸ்டம்க்கு இந்த ஐபி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கறது தான். ஓகே, டிஎஸ்சிபி ஐபி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஐபி அசைன் பண்ணிக்கும். அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஓகே, ஃபைன். இப்போது இந்த லேப்டாப்பில் இப்போ நாட் ஒன்லி யுவர் லேப்டாப், உங்கள் மொபைல் எடுத்திங்கன்னா, இப்போ மொபைலில் வந்து நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை மொபைல் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, அது மேட்டர் இல்லை. பட் உங்களுக்கு ஸ்டில் வந்து ஐபி அட்ரஸ் காமிக்கும். அது எப்படி அசைன் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய அந்த லேன் மூலியமாகவோ இல்லை ஒய்ஃபை மூலியமாகவோ அந்த இன்டர்நெட் பாஸ் ஆகும்போது டிஎஸ்சிபி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐபி அட்ரஸ் உங்களுக்கு அசைன் பண்ணி கொடுக்கும். இப்போது என் லேப்டாப்பில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? நெட்வொர்க் போகிறதுக்கு இந்த கமெண்டு வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஓகே, இதுதான் என்னுடைய ஒய்ஃபை. இதில் வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் இன்னொன்று வந்து காமிக்கிறேன். ஓகே, பிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோடய லேப்டாப் பார்க்கணும். ஓகே, ஐபி கான்ஃபிக் போட்டோன்னா என்னுடைய என்னெல்லாம் ஐபி அட்ரஸ்லாம் இருக்கோ எல்லாமே வந்துடும். ஓகே, நான் இப்போ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏர்டெல் கொம்ஸுன்ற ஒரு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒய்ஃபை பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஐபி அட்ரஸ் இது தான், 192.168.1.6. ஓகே, இதுவே வந்து சேம் இங்கே தான் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஒய்ஃபை. ஓகே, ஓகே, சேம் ஐபி அட்ரஸ் 192.168.1.6. ஓகே, இது தான் இந்த ஐபி அட்ரஸ் தான் எனக்கு அசைன் ஆகிருக்கு. இது எப்படி அசைன் ஆகிருக்கு அப்படின்னா டிஎஸ்சிபி. ஓகே, ஆட்டோமேட்டிக் டிஎஸ்சிபி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஐபி அட்ரஸ் எடுத்துக்கும். உங்கள் ஃபோனில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். மேபி அட்வான்ஸ் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்குலாம் ஈஸியாக தெரிஞ்சிடும். அது உங்கள் ஃபோனில் அந்த ஒய்ஃபைக்கு போங்க, அந்த ஒய்ஃபை செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு டிஎஸ்சிபி ஐபி அசைன்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா டிஎஸ்சிபி. 1 செகண்ட் கைஸ். ஓகே, ஸோ டிஎஸ்சிபி அசைன் ஆகிருக்கும். இதுதான் வந்து டிஎஸ்சிபி அசைன்மெண்ட். அது ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணும். ஓகே, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபைன். மேம், இந்த இது ரெக்கார்ட்ஸ் தான் எடுத்துருவீங்களா இந்த பாயிண்ட்? எஸ் குரு, சொல்லுங்க. இந்த டிஎன்எஸ்ல அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குல்ல மேம், அந்த நேம் ஆஃப் அத்தாரிட்டி, என்ஐ ரெக்கார்டு, அலைஸ் ரெக்கார்டு. அதை எடுப்பேன். அது எப்போ எடுப்பேன்னா நான் செட்டப் பண்ணும்போது, லேப் செட்டப் பண்ணும்போது எடுப்பேன். VMware லேப் செட்டப் பண்ணும்போது. ஓகே மேம். ஓகே, இங்கே பாருங்கள். எனக்கு வந்து யூனிக் ஐபி, ஸ்டேட்டிக் ஐபி அப்படின்னா யூசர் ஃபாலோவிங் ஐபி அட்ரஸ். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ஐபி அட்ரஸ் கொடுப்பேன். ஓகே, இதுதான் வந்து ஸ்டேட்டிக் ஐபி, யூனிக் ஐபின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து அப்டைன் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னா இது டிஎஸ்சிபி.
ஓகே. ஸோ டிஎஸ்சிபி மெயினாக வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா கம்பெனிலுமே யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிக் கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா உங்களுடைய கம்ப்யூட்டர், உங்களுக்கு கொடுக்குற கம்ப்யூட்டர் அவங்க ஒரு யூனிக் ஸ்டேட்டிக் ஐபியில் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஎஸ்பி மூலயமா தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஒரு லேப்டாப்புக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் அசைனாக இருக்கும். இதுதான் வந்து டிஎஸ்பி மெயினாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஐபி அட்ரஸ். ஓகே ஓகே. இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒர்க் ஆகுன்றதை விட ஒரு ஐபி அட்ரஸ் எப்படி அசைன் ஆகும் இந்த டிஎஸ்சிபி சர்வர்லேருந்து அப்படின்னா, இப்போ வந்து இதுக்கு கான்ஃப்ளிக்டே நடக்காது. இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம், இப்போ ஒரு ஸ்டேட்டிக் ஐபி நம்ம சர்வரில் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம், சப்நெட் கொடுக்குறோம், கேட்வே கொடுக்குறோம், டிஎன்எஸ் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். ஓகே. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா, வேற ஒரு சர்வர் ஆல்ரெடி அந்த ஐபி அட்ரஸில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ஆகும், சர்வர் கிராஷ் ஆகிடும், டவுன் ஆகிடும். ஓகே. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக டிஎஸ்சிபி யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் டிஎஸ்சிபி பட் சர்வரில் அப்படி டிஎஸ்பி தான் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஓகே. அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே வந்து டிஎன்எஸ் ஐ மீன் டொமைனில் தான் ஒர்க் பண்ணுவீங்க, நாட் டிஎஸ்சிபி. பட் உங்கள் நாலேஜ்க்காக தான் நான் இது சொல்கிறேன். ஓகே. ஸோ டிஎஸ்சிபி வந்து அது கான்ஃப்ளிக்ட் நடக்காமல் பார்த்துக்கும். இப்போது எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கோம், அதே ஐபி அட்ரஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அசைன் பண்ணுமானா பண்ணாது. ஏன்னா அதுக்கு வந்து அது வந்து செக் பண்ணும், ஓகே இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஆல்ரெடி வந்து அசைன் ஆகிருக்கு, இந்த வேறு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே செக் பண்ணிட்டு கொடுக்கும். இதுதான் ஐபி கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயினாக வந்து இந்த ஐபி கான்ஃப்ளிக்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது தான் டிஎஸ்சிபி சர்வர். ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, அகெயின் டிஎஸ்சிபி சர்வர்லேருந்து அந்த ஸ்விட்ச் வழியாக மல்டிபிள் கிளைண்ட்டுக்கு வந்து ஐபி அசைன் பண்ணுது, அலோகேட் பண்ணுது. ஓகே ஃபைன். ஓகே. டிஎஸ்சிபி கிளியரா? நான் டிஎன்எஸ் வந்து எல்லாமே டிஎன்எஸ் ரெக்கார்ட்னா என்ன, ஏ ரெக்கார்ட்னா என்ன, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் சும்மா எடுத்துருவேன் லேப் செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஓகே ஃபைன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லை நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம்.